மகாராஜா. ஆமா, எனக்கு முன்னதாக ஒரு மணி என்றார். இது காலம் தாமதமாக வர காலம் மகாராஜா. அது ஏன் கேட்டாலும் சொல்லுங்க. நீயே சிரிக்கிறாய். எங்க அப்பா பேரு 4ஆம் கிளாஸ் தள்ளி காசலாம். ஏண்டா கால தாமதமாக வருகிறாய்? அதுக்கு காரணமாச்சு. எப்படி? 4ஆம் கிளாஸ் தள்ளி காசலாம். யாருக்கு? எங்க அப்பா பேரு. அப்படியா? சரி. அதனால எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் எங்க அப்பா 4ஆம் கிளாஸ் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் படிக்க அதனால எங்க பாட்டின பாட்டி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் பிறந்தேன். சரி, நான் பிறந்துச்சு. நம்மளாம் 4ஆம் கிளாஸ் நம்ம புள்ளியாச்சு நல்லா படிக்கலாம். எங்க அப்பா உடனே 1ஆம் கிளாஸ் அப்பா உடனே அரும்பாடுபட்டு படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆமா, சரி. 1ஆம் கிளாஸ் வந்து சேர்த்தாரு. 1ஆம் கிளாஸ் படிச்சா 2ஆம் கிளாஸ் போயிட்டேன். 2ஆம் கிளாஸ் திடீர்னு ஒரு கணக்கு வாத்தியார் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல மாத்தலாங்க வந்தார். வந்தவரை புதுமா எல்லாரும் அறிமுகப்படுத்தல. யாரும் விட்டு பிள்ளைங்க யாரும் அப்பா பேருனா அம்மா பேருனா என் பேருனா நிறைய அறிமுகப்படுத்தல. அப்ப என்னை பத்தி கேட்கல. 4ஆம் கிளாஸ் தனியா சம்பவம் நீ நான் பெஞ்சு மேல நிக்க வச்சுட்டு கணக்கு பார்த்து வச்சேன். என்ன கணக்கு ரொம்ப கம்மியா மார்க் வாங்கிக்கிற நீ? யாரு பட்டு ரூபாய் சொல்றான். தெரியுது சார், 2-3 எத்தனை பட்டு சொல்லு. 2-3 எத்தனை பேர் சொன்னா ஏங்க 2-3 எத்தனை தான் நம்ம பார்க்கலாம். 2-3 எத்தனை கேட்கிறேன். 5. இந்த 5க்கு தெரியல வாங்க. நான் என்ன படிச்சு நான் என்ன பாஸ் ஆகுது. இவங்க என்ன கேட்டு தெரிஞ்சு பாக்குறாங்க. 7 எடுத்து கல்ல எடுத்து மாட்டி ஒரு ஸ்டூடெண்ட். 4 பிள்ளைங்க 4 பொட்ட பிள்ளைங்க எவ்வளவு படிச்சது. அந்த பசங்க மற்ற பெஞ்சில் எங்க அப்பா காலை விட்டு 4ஆம் கிளாஸ் தனியாசலம் உங்க பையன் கனகவதில மண்டியை தாவரா கீச்சுட்டோம். அதனால உங்க பள்ளியோட இந்த பையன் இடையில உங்க பையன் டீச்சர் நாங்க கீழே தாவரா டீச்சர். இந்த பையன் நல்லா படிக்கணும். நம்மளாச்சும் 4ஆம் கிளாஸ் இருக்குது. இந்த 15 ஒழுங்கா படிக்கணும். பார்த்தா இந்த பையன் 2வது படிக்கும்போது பண்ண கூட எங்க பாய் வீட்டில் கூட இங்க பெரியவா மீண்டும் கொண்டாந்து எங்க ஸ்கூல்ல சேர்த்தாங்க. பாட்டியாரு சரி மகாராஜா. புது இடம், புது பள்ளியோடம், புது வாத்தியார், புது பசங்க. இங்க வந்து முதல் கிளாஸ் அந்த போனா கொஞ்சம் முதல் கிளாஸ் சரி. 2வது கிளாஸ் இந்த போற சரவணு போகுது. 3வது கிளாஸ் இந்த போற முடியல. என்னடா சொல்ற? வாங்கிட்டு வந்து பேக்குது ஊற்றுது. கருவாடு கூட வாங்கிட்டோம். செல்வம் ஊட கூட வாங்கிட்டாங்க. 3வது கிளாஸ் இந்த போற அப்படி கிருக்கிரு சுத்தத்தை மாய்க்கு வரப்போ வாங்கிட்டு வருது. என்னது? 3வது கிளாஸ் எங்க போனா? நீ எந்த கிளாஸ்? நீ எந்த கிளாஸ் சொல்ற? நீ எந்த கிளாஸ் சொல்ற? நான் எதையும் கேட்கல. நீ தானே சொல்லிட்டு இருக்க. நான் எந்த கிளாஸ் சொல்லணுமா? நம்ம செல்லிப்பட்டி சாராய் கிளாஸ் சொல்றேன். 3வது கிளாஸ். அப்படியா? பள்ளிக்கூடம் போனி அது என்னாச்சு? அதான் வாழ்க்கை கல்யாணத்தை மட்டும் வச்சு வந்தா அதுக்கப்புறம் போனா புதுப்பள்ளம் போல 2வது பாட்டியார் விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனல போனா அந்த படிப்பு என்னாச்சு? முதல் கிளாஸ் போனேன். முதல் கிளாஸ் வந்து சேர்த்தாங்க ஃபர்ஸ்ட்ல. 1வது. ஆமா சரி. அந்த முதல் கிளாஸ் தான் 30 சேனல் ரெடி வருது. 2வது கிளாஸ் சரன்னு போகுது. 3வது கிளாஸ் கிட்ட போறேன். முடியல. அப்படியே வாங்குது. இது எந்த பள்ளிக்கூடத்துல? இது எந்த பள்ளிக்கூடத்துக்கு? அதான் எந்த கிளாஸ்னு கேளுங்க. என்னடா நீ 2வது சேர்ந்து அந்த பள்ளிக்கூடம் தானே? ஆமா, 2வது பள்ளிக்கூடம் தான் நடக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல ஏன் கிளாஸ் போய் முட்டுது? பக்கத்துல இந்த கடை பள்ளிக்கூடத்து பக்கத்துலயே. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ். உனக்கு 1வது படிக்கும்போது வயசு என்ன? 1வது படிக்கும்போது 6 வயசு. 6 வயசுலயே நீ சாராயம் கடி போட்டியா? பக்கத்துல ஏண்டா என்ன சொல்ற? ஏன் நம்புற மாதிரி இருக்கா இது? நம்புற மாதிரி தான் சொல்றேன் சார். சரி படிக்கலாமா கரெக்டா? நேரம் வாங்கிட்டு பண்ணிக்க வேண்டும். படிக்க வேண்டும். இப்ப வந்து நாங்க பார்த்து ஓ கல்யாணம் ஆயிடுச்சு. செய்தது தவறு என்று புரிந்து விட்டது. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. போவதில்லை. ஆமா, திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகல. குழந்தைங்க இருக்கா? குழந்தைங்க இல்ல. ஆனா சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கு. சில்ட்ரன்ஸா? குடும்பத்தினாக இருக்கின்ற. ஆமா ஆமா சரி அப்பா. நான் அந்த மாதிரி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கோச்சி போட்டாங்க. ஆனா நீ எங்கிருந்து வருகிறாய்?
எந்த ஊர்ல இருந்து வருகிறாய்? எந்த ஊர்ல இருந்து வர்ற? நீ எந்த ஊர்ல இருந்து வருகிறன்னு கேட்டேன். ஏண்டா நீ எந்த ஊரில் இருந்து வருகிறாய்? அரசாங்கத்துல வேலை பார்க்கிறாய், எந்த ஊரில் இருந்து வருகிறாய்? சிங்கனூர். சிங்கனூர். சிங்கனூர்னா அவர் சொல்றாரு. நீ மட்டும் தானா? உன்னோடு வேறு யாராவது வந்திருக்கின்றார்கள்? நீ மட்டுமா? வேறு யாரும் வரலையா? ஓஹோ, ஸ்கூல் லீவு. 2 பேர் தானா? வேறு யாரும் இல்லையா? இல்லடா, நீங்க இந்த ஊருக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? எந்த ஊருக்கு? இந்த ஊருக்கு. இந்த ஊருக்கு? இந்த ஊருக்கு பூக்கடை வந்துடும். யார் யார் வந்தீங்க? ஒரு 15 பேர் வந்தோம், 17 பேர் வந்துடும். எந்த ஊர்ல இருந்து? பல ஊர்ல இருந்து. பல ஊர், பல மாவட்டங்கள், பல தேசங்கள். ஆமா ஆமா. எதுக்கு வந்திருக்கீங்க? கூத்தாடிட்டு நாடகம் நடத்துறதுக்காக. என்னென்ன நாடகம் நடத்துறீங்க? ராமாயணம், சீமாயணம். ஒழுங்கா சொல்ற. ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம். ஆமா சரி. மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். மகாபாரதம் ராமாயணம், மகாபாரதம் ராமாயணம். கந்த புராணம். என்னடா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு? கந்த புராணம், கந்த புராணம், சிவபுராணம், சிவபுராணம், சிவசக்தி புராணம். கந்த புராணம், சிவபுராணம், சிவசக்தி புராணம். ரெண்டு கலந்த மாதிரி வரும். எல்லாரும் எழுதுனா சிவசக்தி புராணம்னு ஒரு புராணம் இருக்கா? சிவன் மட்டும் காட்டி சக்தியை அதிகமாக வேலை கொடுக்காம. சரி. சிவசக்தி புராணம். அதுக்கப்புறம் என்ன நாடகம்? அதுக்கப்புறம் வீரவண்டிய புராணம், ஐயப்ப புராணம். சரி. ஐயப்ப புராணம், நாவல் நாடகங்கள், நாட்டை கெடுத்த நயவஞ்சகி, கூடி பிறந்த குயில்கள், திசைகள் மாறுவதில்லை. நாட்டை கெடுக்கிற மாதிரியே நடத்துங்க. ஏற்கனவே நாடு கெட்டு போட்டு இங்கே கெல்லாம இருக்கிறாங்க. நீங்க பாரதம் நடத்துறீங்க உண்மையா? நானே பார்த்து என்ன மாதிரி வேஷம் போட்டாரு? என்னென்ன வேஷம் போட்டாரு? மகாபாரதத்துல வாலி போட்டு ஆடுவேன். வாலி பாரதத்துல. சரி. ராமாயணத்துல? ராமாயணத்துல பீமன். நீ பாரதம் நடத்தவன்னு சொன்ன உடனே எனக்கு புல்லரிச்சு போச்சு. நீ என்ன நடத்துவ? நடத்த முடியாது. நடத்த முடியாதுடா. எந்த வாத்தியார் நடத்த மாட்டாரு. எவராலையும் நடத்த முடியாது. நடத்த முடியாது. யாராலும் நடத்த முடியாது. என்னமோ பிளான் போட்டு திட்டம் போட்டு வந்து இல்லடா, நீ எவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க, நாடகம் பார்த்து கொண்டு அவர்களாலும் நடத்த முடியாது. பாரதத்தை யாராலும் நடத்த முடியாது. என்ன சமாச்சாரம்? யார் நடத்துறது? யார் திருவள்ளூர் மேடை நாடகம் பண்றோம். அப்படியே அருட்பெண் நாடகம் நடத்துறாங்க. நடத்த முடியாது. நான் நடத்துறேன், நடத்த முடியாது. நடத்துறதுக்கு உதாரணம் சொல்றேன். பாரதத்தை இருக்கின்ற யாராலும் நடத்த முடியும். இதுவரையில் நடத்தியவன் ஒருவருமே இல்லை. திட்டம் போட்டு வந்து என்ன சம்சாரிச்சு சமாசாரம் சொல்லுங்க. ஒருவனால் மட்டும்தான் முடியும். அது யார் தெரியுமா? யார் பாரதம் நடத்துறது? நான் தான் எல்லாரும் நடத்துறாங்க. யாரும் நடத்த முடியாது. அந்த ஒருத்தர் யாருன்னு உனக்கு தெரியல தானே? அவன் யார் தெரியுமா? இந்த அகில உலகம் என்று சொல்லக்கூடிய அங்க சராசரங்களையும் 1008 அங்கம், சப்த சாகரம், 224 பவனம், யானை முதல் எறும்பு வரை எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாம் அல்லும் பகலும் 60 நாளிகையும் தன் குச்சியை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். யார்? ஹரிவரந்தாவன், ஸ்ரீ கண்ணபிரான். அவன் இல்லைன்னா பாரதம் நடக்குமா? நடத்தந்தே அவன் தானடா. அவன் ஒருவனால் மட்டும்தான் பாரதம் நடத்த முடியும், மற்றவர்களால் நடத்த முடியாது. அந்த கமல கண்ணன் எம்பெருமான். பகவானே யார் பார்த்தது? பார்க்கலாம். இல்லடா, அது பார்க்கறதுக்கு சில வழி இருக்கிற
உன்னால பார்க்க முடியாது. ஏன், அதான் பார்க்க முடியாது. என்னங்க நடத்த முடியாது, பார்க்க முடியாது, முடியாது, முடியாதுன்ற வார்த்தை தான் வருமா? உன்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நான் சாப்பிடுறேன், நான் முடியாது. சாப்பிட்டா பகவானை பார்க்க முடியும். அதுல இருக்கிற பக்தி, அதுல இருக்கிற ஒரு சக்தி எதுவும் வேற எதுவும் கிடையாது. ஆமாங்க. கூட 5 பேர் 10 பேர் நம்ம கூட இருக்கிற மாதிரி. அது கை சொல்லுங்க. நாராயணா நாராயண எம்பெருமான். பரமேஸ்வரன் சொல்லுங்க. கருணை பூரிப்பன் கமலநாதன்